வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்ன கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் என்ன பதிலளித்தார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஏன் இதை நான் சொல்றேனாக்க, நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாம எந்த வீடியோக்கள் போட்டாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். உடனடியான அரசியல் தகவல்கள் உங்களை வந்து சேரும். இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் நடிகர் விஜயை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கனாக்க, திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிந்தால் அது விஜய் கிட்ட தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாருனாக்க, வேற யாராவது இருந்திருந்தாக்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதுவே ஒருவேளை ஸ்டாலினா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க அதெல்லாம் கற்பனைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணன் சீமானா இருந்தா வாய்ப்பே இல்லை, எனக்குதான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதர்சனமான கல யதார்த்தமான உண்மையை ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அந்த ஆட்சிக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறாங்களோ, மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களை நோக்கி தான் போகும் அந்த வாக்குகள். வீட்டுல முடங்கி கிடக்கிறவரை நோக்கி போகாது அந்த வாக்குகள் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் வியூவை வந்து திறந்து வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. புரியுதுங்களா? அதனால நாங்க சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு கல யதார்த்தத்துல ஃபீல்டு லெவல்ல எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு அரசியல்வாதி என்பதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா மக்கள் வந்து இப்ப வேணா விஜய் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, இவர் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வருவாரு அப்படின்னு எல்லா மக்களும் இயல்பாக நினைப்பதுதான். அப்படிதான் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறதும் சரி, இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்ததும் சரி, ரஜினிகாந்த் வரப்போறன்னு சொன்னதும் சரி, விஜயகாந்த் அவர்கள் வந்ததும் சரி, சரத்குமார் அவர்கள் வந்ததும் சரி, பாக்கியராஜ் கட்சி தொடங்கினதும் சரி, டி ராஜேந்திரன் கட்சி தொடங்கினதும் சரி, அப்பொழுதெல்லாம் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னாக்க, நாம திமுக அதிமுகவுக்கு தான் தொடர்ச்சியா வாக்களிக்கணுமா, இவங்க 2 பேர் தான் வந்து மாறி மாறி வரணுமா, ஏன் நமக்கு ஒரு புது மாற்றம் வரக்கூடாது, ஏன் புதியவர்கள் நம்மை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் புதுசா யாராவது வந்தாங்கன்னாக்க அவங்கள நம்பி ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எந்த செட் ஆஃப் பீப்புள்னாக்க பெரும்பாலும் சாதாரண ஏழை எளிய மக்களா தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க, இப்ப கூட பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேனே, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் பின்னாடியும் சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க பின்னாடியும் சரி, தமிழக வெற்றி கழகம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய கலர்ல அந்த டைலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. நான் கூட இன்னைக்கு காலையில வரும்போது கூட ஒரு ஆட்டோவின் பின்னாடி பார்த்தேன். இதே மாதிரிதான் கமலஹாசன் வந்த போதும் ஆட்டோவிலையும் அவருடைய 2 வீலர் பின்னாடியும் இதே மாதிரிதான் எழுதி ஒட்டிட்டு போனதையும் நான் பார்த்திருக்கேன். மக்கள் நீதி மையம் அப்படின்னு எழுதி ஒட்டிட்டு போனதையும் பார்த்தேன். இன்றைக்கு அவர்கள் ஆலயம் காணும். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது எனக்கு நினைவு தெரிந்து அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் 2011 காலகட்டத்திலாம். அப்ப பாத்தீங்கன்னாக்க அப்ப கூட இதே மாதிரிதான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம விஜயகாந்த் அவர்களை போற்றி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, போஸ்டர் அடிச்சுலாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு என்னன்னாக்க, நம்ம இதே ஏழை நிலையிலேயே நம்ம வந்து உழண்டுகிட்டு இருக்கோமே, நம்மளை காப்பாற்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வராதோ, நம்மளை காப்பாற்ற வெளியிலிருந்து ஒரு சக்தி வராதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. இதுக்கெல்லாம் காரணம், நாம இந்த நிலையில எல்லாம் இருக்கிறோம்னா அது காரணம் அரசியல்வாதிகள் தான், அவங்களாம் சொகுசா வாழறாங்க பாருங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள். அவருடைய மைண்ட் செட்ல புதிதாக யார் வந்தாலும் ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு சேஞ்சஸ் வரட்டுமே அப்படின்னு சொல்ற ஒரு பீப்புள்ஸ். இன்னொன்னு வந்து ரொம்ப எஜுகேட்டட் பீப்புளா இருக்கக்கூடிய இந்த சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். அவங்களும் ரொம்ப எஜுகேட்டடா இருக்கவங்க. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடவே போக மாட்டானுங்க. எப்படி ஓட்டு போடவே போக மாட்டானுங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பானுங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம், ஆமாங்க என்ன இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாறி மாறி வராங்க, நாட்டை நாசமாக்குறாங்க, புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு திங்க் பண்ற ஆட்கள் தான். புரியுதுங்களா? இப்படியாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு புதிய கட்சிகள் புதிய தலைவர்கள் வரும்பொழுதும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அவர்களால் நிலைத்து நீடித்து இங்க மக்களுக்காக உழைக்க முடியவில்லையே, அதுதான் நீங்க வந்து விஷயமாக மையப்பொருளாக கருப்பொருளாக நாம் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, சரிங்களா? ஃபேஸ் வேல்யூ இல்லாமலாம் இல்லை. இவர் வந்து காப்பாத்திடுவாருன்னு நினைக்கிற பீப்புளுக்காகவாது மக்கள் களத்துல இறங்கி குரல் கொடுக்கணும்ல. அப்படி குரல் கொடுத்தா தானே அது வந்து கன்வெர்ட் ஆகும் ஓட்டா. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஆமாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோங்க
ஒரு மாற்றம் வரட்டுமே, இவங்களை ஏதாவது திரும்ப திரும்ப வரணுமா அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒரு பாதிப்பு வரும்போது, இப்போ ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பன்னாட்டு நிறுவனங்களால், ஓலா, ஊஃபர் போன்ற நிறுவனங்களால் ஒரு பாதிப்பு வரும்போது, அந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு ஆதரவாக நின்று விஜய் ஒருவேளை குரல் கொடுத்தார் என்றால் இவங்க அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதற்கும் கொடுக்காமல் இவர் பதுங்கி கொண்டிருந்தால், அப்போ அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஆதரவாக திமுகவோ அதிமுகவோ ஏதேனும் ஒரு குரல் கொடுத்துச்சுன்னா, அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் யாருக்கு ஓட்டு போடுவார்? இவருடைய பிரச்சனையை பற்றி வாய் திறந்து பேசாம இருக்கக்கூடிய விஜய்க்கு போடுவாங்களா, அல்லது இவருடைய பிரச்சனையை களத்துல அரசியல கொண்டு வந்து பேசுறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இந்த டிஃபரெண்ட் தெரியல. இததான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ விஜய் மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒரு பீப்புள் இருக்கிறாங்கல்ல, அந்த பீப்புள் விஜய் கட்சி ஆரம்பித்த போது அந்த மனநிலையில இருந்தாங்க. ஆனா அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகிட்டாங்க. ஆகி இவன் ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டேங்கிறான், களத்துக்கே வர மாட்டேங்கிறான். நம்ம பிரச்சனைக்கு ஏன் அவன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மாட்டான், நம்ம பிரச்சனைக்கு எப்படியா குரல் கொடுப்பான் அப்படின்ற மைண்ட் செட்டை, அந்த கலை யதார்த்தத்தை மக்கள் புரிந்து கொண்டு திமுக அதிமுகவை மேல் என்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதிலும் குறிப்பா திமுகவினுடைய இந்த அராஜக ஆட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த அராஜக ஆட்சியில பட்டுட்டாங்க மக்கள். சொத்து வரி, தண்ணி வரி, பெட்ரோல், சிலிண்டர் வரி, பருப்பு வரி, அரிசி எல்லாத்துலயுமே டாக்ஸஸ் அதிகமாகி இன்றைக்கு சாதாரண மனிதன் குடும்பம் கூட நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு மக்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு தான் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் போகும், வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறவனுக்கு ஆதரவாக போகாது. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருஷத்துல இந்த தமிழ்நாடு மக்களுடைய உரிமை சார்ந்த, பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்த எவ்வளவோ அநியாயங்களை இந்த திமுக அரசு செய்தது. எத்தனை விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுத்தார், எத்தனை விஷயங்கள்ல நேரடி போராட்ட களத்துல இறங்கினார். இவருக்கு முதல் மாநாடு ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அக்கரவண்டியில என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? மத்த கட்சிக்கு மாதிரிலாம் நாங்கள் அவர்களே இவர்களே அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம், நாங்கள் மாற்று அரசியலை விதைக்க போகிறோம். எது மாற்று அரசியல்? களத்துக்கே வராம, மக்களுக்காக குரல் கொடுக்காம, பனையூருக்குள்ளே பதுங்கி கொண்டு படுத்து தூங்கி கொண்டிருப்பதுதான் மாற்று அரசியலா? இந்த அரசியல தான் நடிகர் விஜய் அவர்கள் கொண்டு வர போறாரா? அப்புறம் எப்படிங்க மக்களுடைய வாக்குகள் டைவர்ட் ஆகும்? புரியுதுங்களா? எப்படி டைவர்ட் ஆகும்? அப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த போது இருந்த வாக்குகளை உடஞ்சு போயிடுச்சு. அதிலும் குறிப்பா பெண்கள் வாக்குகள் இந்த சங்கீதா விவகாரம் வெளிவந்த பிறகு டோட்டலா செம்ம அப்செட்ல இருக்காங்க நடிகர் விஜய் மேல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல இவர் சொந்த மனைவி இந்த மாதிரி ஒரு புகாரை கொண்டு வந்து புதுவெளியில் வைப்பாங்கன்னு. அப்போ அவர்கள் அவருடைய ஃபேமிலி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சங்கீதா விவகாரம் வெளிவந்த பிறகு அந்த ஃபேமிலியில இருக்கவங்கள அவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னம்மா விஜய்க்கு ஓட்டு போட்டுடலாமா அப்படின்னு நக்கலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ சுத்தமான கை, சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னியே, கட்டின பொண்டாட்டி வச்சு பார்க்கவே வக்கில்ல, பெத்த பிள்ளைங்களை பார்க்கவே வக்கில்ல, அவனுக்கு நாங்க ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஓட் பேங்க் சதைய ஆரம்பிச்சிருச்சு, சின்ன பண்ணமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உச்சத்தின் உச்சகட்டமாக தாவேகா ரசிகர்கள் எதுல ரொம்ப வெக்ஸ் ஆனாங்கன்னா, அட்லி மனைவியினுடைய 2வது குழந்தைக்கு வளைகாப்புக்கு போனான்ல, அதுலதான் இன்னும் காண்டாயிட்டாங்க. எவனாவது உலகத்துல 2வது இதுக்கும் வளைகாப்பு நடத்துவானா கிராண்டா சொல்லுங்க பாப்பா? ஆனா அட்லி அந்த மானகட்ட பைய நடத்திருக்கான். அதுக்கும் ஒரு மானகட்ட பையன் இங்க இருந்து பிளைட்ல ஏறி போயிருக்கான். அப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது விஜய் ரசிகர்களே தெரியுது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏங்க உன் கட்சிக்காரன் செத்து போயிட்டான், அவனை கூட பார்க்க போகல, இந்த மாதிரி அட்லி பொண்டாட்டிக்கு 2வது வளகாப்புனோடனே அது கிளம்பி போறையே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களே இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ களத்திலேயே இல்லாத ஒருத்தவங்க அதிமுகவை பார்த்து களத்துல இல்ல களத்துலன்னு, நேத்து கூட ஆதவர்ஜனா பாருங்க, வாய் தான் இந்த நாய்க்கு சனியே, அப்பயும் அவன் திருந்தல. நேத்து கூட களத்துல அதிமுக இல்ல, அதிமுகவுக்கு 17% தான், எங்களுக்கு தான் 40% இருக்கு, நாங்க தான் வெற்றி பெறுவோம். யாரா சொன்னா? எவன் சொன்னா சொல்லு? தாவேகாவுக்கு 40%, அதிமுகவுக்கு 17%, எவன் சொன்னான்? ஒரு ஆதாரத்தை கொடு. அப்ப வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போக கூடாது ஆதவு. அப்ப இவனை மாதிரி தற்குறி புறம்போக்கு பயல்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு நடுத்தெருவுல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க விஜய. எந்த கூட்டணியும் சேர விடாம இன்றைக்கு யாரும் கூட்டணிக்கு வராம இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறார். இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கட்சி நடத்துவாரான்னு தெரியல, கதை கேட்க ஆரம்பிச்சாரு. அடுத்த 10 கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் தகவல் வந்துருச்சு. எனவே விரைவில் கட்சியை கலைச்சிட்டு போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆதவர்ஜனா போன்ற நபர்கள் தான் இவனுங்க வாய்ஸ் ஆஃப் காமன், இவனுங்களுடைய சர்வே நிறுவனங்களை வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, சர்வே எடுத்து 15 நாளைக்கு ஒரு தடவை சர்வே எடுத்து விஜய் போய் காட்டுது, இங்க பாருங்க மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. எந்த மக்கள்? இன்றைக்கு வரைக்கும் கிராமப்புறங்கள்ல தாவேக்கா போய் சேரல. தாவேக்காவில் இப்பயும் கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பாண்டுக்கு ஒரு 10 பேர் தாவேக்கான்னு கத்தி இருக்கும், அவ்வளவுதான். அது வெகுஜன மக்கள் மத்தியில போகல, மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு விட்டார் விஜய்.
ஏன்னா திமுக எடுக்கக்கூடிய தவறான செயல்களுக்கு, திமுக காரர்கள் எடுக்கக்கூடிய தவறான செயலுக்கு வன்மையாக கண்டனங்களை இவர் தெரிவிக்கவில்லை. இப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல, அந்த எதிரான வாக்காளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க. எப்படி? இப்போ நான் திமுகவுக்கு எதிரான வாக்காளர்னு வச்சுக்கேன், நான் என்ன நினைப்பேன்? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும்? என் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, விஜய் இருக்காரு. விஜய் வந்த உடனே நான் விஜய்க்கு போட்டுருவேன். விஜய் தாங்க புதிய சக்தி அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நாள் ஆக ஆக களத்திலேயே விஜய் வராத போது, அவருக்கான ஒரு பிரச்சனையை அவர் பேசாத போது, சொந்த குடும்பத்தையே அவர் ஒழுங்காக கவனித்துக் கொள்ளாத போது என் மைண்ட் என்ன மாறும்? யோ என்னயா திமுகவை தோக்கடிக்க புதிய சக்தி வந்துருச்சு, ஒரு தூய சக்தின்னு அவனே சொல்லிக்கிறானே, இவன் உண்மையாலுமே தூய சக்தி தான் போல இருக்கு அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, என்னுடைய பிம்பம் எல்லாம் ஒவ்வொன்றா உடையும் பொழுது, யோ இவனை நம்பி ஓட்டு போட்டா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவியா? அப்போ திமுக வரக்கூடாது. அப்ப யாருக்கு ஓட்டு போடலாம்? அவரை தோற்கடிக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு? அதிமுக. இவங்கதான் தோற்கடிக்க முடியும். சரி, நான் அதிமுகவை போட்டு போறேன், இவன் தான் எதுக்குமே வரது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு அந்த திரும்பும்? அதிமுக பக்கம் தான் திரும்பும். விஜய் பக்கம் ஓட்டு போற மாதிரி இருந்துச்சான்னா ஆமா இருந்துச்சு. எப்படி? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. விஜய் பக்கம் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போனது உண்மைதான். ஆனா இவருடைய தொடர்ச்சியான தவறான செயல்பாடுகளின் மூலமாக அந்த வாக்குகள் அப்படியே அதிமுக பக்கம் திரும்பிடுச்சு. இதுதான் உண்மை. அப்படியே விஜய் அதிகப்படியாக பிரிச்சாலும் அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பாருனாக்க கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் அதிகமா பிரிக்கிறார். அது எல்லா சமூகத்தில இருந்தும் கிறிஸ்துவ வாக்குகள் தான் அதிகம் பிரிக்கிறார். இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கல. இஸ்லாமிய வாக்குகள் அது திமுக தான் போகுது. புரியுதுங்களா? திமுக தான் போகுது. அதிமுகவினுடைய பாரம்பரிய இஸ்லாமிய வாக்குகள் அது அதிமுக கிட்ட இருக்கு. மற்றபடி நடுநிலையான திமுகவினுடைய ஆதரவு இஸ்லாமிய வாக்குகள் அப்படியே முழுசா எங்க போகுதுன்னா திமுக கிட்ட தான் போகுது. ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜய் அவர்களுடைய நிலைப்பாட இஸ்லாமியர்கள் பார்த்துட்டாங்க. எந்த பக்கமும் நிக்காம, எந்த பக்கமும் ஆதரவு தெரிவிக்காம வாய் மூடி மௌனியாக இருந்தபோது அவங்க செம்ம அதிருப்தி ஆயிட்டாங்க. இவனெல்லாம் நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டோம்னு வச்சுங்களேன், இருக்கிற இதுவும் போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே நடுநிலை இஸ்லாமியர்களும் திமுகவினுடைய ஆதரவு இஸ்லாமியர்களும் அப்படியே திமுக பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த கிறிஸ்துவ வாக்குகள் கூட ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கு விஜய் கிட்ட அப்படின்னாக்க, இந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஃபாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ரோமன் கேத்தலிக்ஸ் 2 கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இதுலயே. ப்ராட்டஸ்டன்ட் ஒண்ணு, ப்ராட்டஸ்டன்ட்லயே பல பிரிவுகள் இருக்கு, ரோமன் கேத்தலிக்ஸ். இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் பெரும்பாலும் திமுக தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் ஆரம்பத்துல இருந்தே இவங்க திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்து தொடர்ச்சியாக அந்த பேராயர் சர்க்குணம், எரா சர்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, அப்புறம் கடலூர்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்தோணி ஆனந்தராயர், இவருக்கு அந்த மாதிரியான ஆண்டவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க பக்கம். இது போன்ற ஆயர்கள் எல்லாருமே திமுகவுடைய ஆதரவாளராக இருப்பாங்க. தொடர்ச்சியாக திமுக நடத்தக்கூடிய எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்குவாங்க. இவங்க நடத்தக்கூடிய விழாக்கள்லையும் அவர்கள் கலந்துக்குவாங்க. அந்த ரோமன் கேத்தலிக்ஸ் அப்பல இருந்து திமுகவுக்கு வாக்களிச்சு அவங்களுக்கு பழக்கம். விஜயை அவர்கள் நம்பவும் மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் சொல்லிடுவாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராட்டஸ்டன்ட்னு இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் அந்த ரோமன் கேத்தலிக்கும் ஆகாது. ஏன்னா ரோமன் கேத்தலிக்கில் இருக்க பல பேரை இவங்க மதம் மாற்றிட்டாங்க, இவங்களுடைய ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு மாத்திட்டாங்க. இந்த ப்ராட்டஸ்டன்ட்லயே ஆர்காட் லூத்ரான் திருச்சபை இருக்கு, சிஎஸ்ஐன்னு இருக்கிறது, கடைசி கால திருச்சபை, சியோன் திருச்சபை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்ல புதிய பேர்ல இவங்க தனித்தனியா சபையை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எத்தனை பேரும் ஒண்ணுதான், இவங்க அத்தனை பேரும் ரோமன் கேத்தலிக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு மட்டும் ஆளக்கூடிய அரசாங்கம் அதிகாரத்தை கொடுக்குது, அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றி கொடுக்குது. அப்போ ப்ராட்டஸ்டன்டான இந்த ஆர்காட் லூத்ரான் திருச்சபை, சிஎஸ்ஐஏ, பெந்தகோஸ்தே இவங்கெல்லாம் நமக்கான அங்கீகாரம் இல்லையே, அப்ப நாம யாரை ஆதரிக்கலாம்? விஜய் ஆதரிக்கலாம். விஜய் ஒரு புதிய அரசியல் சக்தியாக நாம கொண்டு வரலாம், கட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராட்டஸ்டன்ட் பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சுகளும் அவர்கள் சர்ச்சில் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு நேரடியா பிரச்சாரம் பண்றாங்க. அதனாலதான் அந்த கொஞ்சம் ஓட்டும் அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். திமுக எதிர்ப்பு வாக்காளனுடைய மனநிலை என்ன? திமுக வரக்கூடாதுங்க, அவ்வளவுதாங்க. அப்ப திமுக வரக்கூடாதுன்னா யாருக்கு ஓட்டு போடுங்க? அதை வீழ்த்தக்கூடிய சக்தி யாருக்குங்க இருக்கு? அதிமுகங்க. நான் அங்கேயே போட்டு போயிடுறேங்க, உன் நடவடிக்கை சரியில்லைங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. விஜய்க்கு ஒட்டி கொண்டிருப்பது கொஞ்சம் நெஞ்ச வாக்குகள் தான். நாங்க சொன்னோம்ல 13% வரைக்கும் ஓட்டு வாங்குவார்னு, 10% தான் குறைஞ்சிருச்சு. இவருடைய தொடர்ச்சியான தவறான நடவடிக்கையால விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த எழுச்சி இப்ப அவர்கள் தொண்டர் மத்தியிலும் கிடையாது. ஏன்னா அவர் கூட்டணி பங்கு தர, ஆட்சியில பங்கு தர, அதிகாரத்துல பங்கு தரன்னு 2 வருஷம் ஆகியும் ஒரு லெட்டர் பேட் கொச்சி கூட இவர்களுடன் கூட்டணி வைக்க வரவில்லை என்றால் அப்போ புரிஞ்சுக்கோங்க, அப்ப தொண்டர்களும் சோர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற பஞ்சாயத்து
பாண்டிச்சேரியிலாம் 5 கோடி ரூபாய் கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல போட்டியிடுறனா 2 கோடி ரூபாய் கேட்கறாங்க. தாவேகா தொண்டர்களிடம் இல்லை. இதுல வந்து தாவேகாவினர் வேற சொல்லுவாங்க, எங்க கிட்டயா போட்டியிட ஆள் இல்ல, போட்டியிடலாம் ஆள் இருக்குதியா, செலவு பண்ண ஆள் இல்ல. 2 கோடி தாவேகா கேட்ட உடனே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. நாம சொன்னோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வியூசெட் சேனல்லே சொன்னோம், இந்த மாதிரி 2 கோடி கேட்கறாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு. உடனே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பார்த்துருப்பான் போல, அவன் ஒரு வீடியோ போடுறான், அவன் பொண்ணு கூட உட்காந்து இந்த மாதிரி தாவேகாவில் வேட்பாளர்லாம் திருச்சி ஓடுறாங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பான். உண்மைதானே? இதோ இப்ப நீ அந்த பிரச்சனை புதுச்சேரியில வெளியே வந்துருச்சு இல்ல, இன்றைக்கு சந்தி சிரிக்குது இல்ல. அது மட்டும் இல்லாம சீட்டு கேட்ட ஒரு பொண்ணுகிட்ட, எப்படி சீட்டு கேட்ட ஒரு பொண்ணுகிட்ட அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிருக்கான்னா, லேப்டாப்பு, சோபா செட்டு, கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான். இன்னைக்கு அவன் பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியில வந்து அந்த தம்பி கிழிக்கிறான். அந்த தாவேகா மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி சீட்டு வாங்கி தரேன், பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாருங்க, தவணை முறையில வாங்கியிருக்காருங்க, இந்தாங்க ஆதார்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் தூக்கி காட்டுறான். அது மட்டும் இல்லாம ஐபோனு, ஷோபா, எல்இடி டிவி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்னும் கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தான் ஆகுது, ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, அதுக்குள்ள என்னென்ன பஞ்சாயத்தை இவனுங்க இழுத்து விட்டுருக்கானுங்க பாருங்க. அதுவும் இதெல்லாம் எல்லாத்தையும் விட உச்சகட்டம் என்னன்னாக்க, நம்ம லூஸ் மோகன் இருக்கான்ல, ராஜ்மோகன் லூஸ் மோகன் தான். அது யாரும் இவன் பேர சொல்லல, இவன் வேட்பாளர்னு எவனும் சொல்லல, அவனே அறிவிச்சுக்கிறான், நான் தான் வேட்பாளரு, நாளைக்கே நான் பிரச்சாரத்துக்கு வர போறேன், காலையில உங்க வீட்டுல சாப்பிட போறேன், மதியம் உங்க வீட்டுல சாப்பிட போறேன், நைட்டு அவங்க வீட்டுல சாப்பிட போறேன். டேய் பிச்சைக்காரனாடா நீ, ஷிஃப்ட் போட்டு சாப்பிட்றாங்க, இவன் புதுசா பிச்சை எடுக்கிறான். இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தெரியல, இதெல்லாம் முதிர்ச்சியின்மை. இந்த தாவேகாவினுடைய கட்சி மேடையை பாருங்களேன், அந்த மேடையில ஒரே தடவை அவங்க மேடை நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது விளையாட்டு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டியில இருக்கவங்கள விஜய் ஏமாத்திடலாம், ஆனா கிராமத்துல இருக்கவங்கள ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. கிராம அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர், 75% பேர் கிராமத்துலதான் இருக்காங்க வாக்காளர்கள், புரியுதுங்களா? 75% கிராமத்துல இருக்காங்க, அவர்களை ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் விளையாட்டு பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு விளையாட்டு பிள்ளைகளாகத்தான் தாவேகாவினரை இந்த தமிழ்நாடு அரசியல்ல பாக்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க பாக்குறாங்களே தவிர இவர்களை அரசியல்வாதிகளாக எல்லாம் யாரும் பார்க்கவில்லை. அதனால திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இவர்களுக்கு போவதற்கு ஒரே 1% கூட வாய்ப்பே கிடையாது. திமுகவினுடைய அத்தனை எதிர்ப்பு வாக்குகளும் அப்படியே அதிமுகவுக்கு தான் வரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தெளிவாக உணர்ந்துதான் அத்தகைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காருன்னு நாம பாக்குறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனல்ல இந்த காணொலியை அப்படி விரிவா உட்கார்ந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மறக்காம இன்னொரு தடவை சொல்றேன், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நன்றி.